I am Shantini, dear plus 2 accountancy students, chapter number 5, admission of partner, sum number 12, page number 176. Govind and Gopal are a partner of a firm sharing the ratio of 5:4. That is old ratio. They admit Rahim as a partner, மூணாவது ஒருத்தர் வராது. ஆனால் கோவிந்த் சரண்டர். யூஸ்வலாக மற்ற சம்னால என்ன இருக்குன்னா கோவிந்த் ஷேர் ஆர் ஒரு பார்ட்னர் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் ஷேர் திஸ் அமௌண்ட் ஆர் ஷேர் திஸ் டைப் ஆஃப் ஷேர் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கொடுக்கல, சரண்டர்ங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு. ஸோ அதனால நம்ம வேற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். கோவிந்த் சரண்டர் 2/9 ஆஃப் த ஷேர் இன் ஃபேவர் ஆஃப் ரஹீம். கோபால் எவ்வளோ கொடுத்துருக்காருன்னா சரண்டர் 1/9. ஸோ சரண்டர்ங்கிற வேர்ட் வந்தாலே யூ ஹாவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. Share sacrificed is equal to new partner share into proportion of the share sacrifice. அப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்? கோவிந்தோட sacrifice share எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ share sacrifice யாரு? கோவிந்த். கோவிந்தோட ஓல்ட் ரேஷியோ என்ன? 5:4 னா 9. அப்போ 5/9. எவ்வளவு சரண்டர் அவர் பண்ணிருக்காரு? proportion of the share sacrificed 2/9. ஓகே, இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 9 into 9 81, 5 2s are 10. அப்போ இது வந்து கோவிந்தோடைய sacrifice ratio. அதுக்கப்புறம் கோபாலுடைய sacrifice எவ்வளவு பண்ணிருக்காரு அப்படின்னா 4/9 into 1/9 தான் அவர் கொடுத்துருக்காரு இல்லையா? இப்போ 9 into 9 81, 4 ones are 4. அப்போ இப்போ sacrificed ratio is equal to sacrificed ratio of Govind is to Gopal. எவ்வளவு கொடுத்துருக்காரு? இது 10:4. 10:4. இதை நம்ம எப்படி எழுதலாம்? ரெண்டால ரெண்டையும் டிவைட் பண்ணலாம். இப்போ 5:2. இப்போ sacrifice ratio 5:2. இப்போ ஓல்ட் ரேஷியோ இருந்து நியூ ரேஷியோ கண்டுபிடிச்சாதான் நமக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம்? ஓல்ட் ரேஷியோ மைனஸ் sacrifice. இல்லையா? எவ்வளவு sacrifice பண்ணிருக்காங்க. இப்போ நியூ ரேஷியோ of Govind. கோவிந்துடைய ஓல்ட் ரேஷியோ எவ்வளோ? 5/9. அதுல இருந்து இப்போ நான் சாக்ரிஃபைஸ் ரேஷியோவை மைனஸ் பண்றேன் இல்லையா? நியூ ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஓல்ட் ரேஷியோல இருந்து சாக்ரிஃபைஸ் ரேஷியோவை மைனஸ் பண்றோம். இந்த ரெண்டு பேஸும் ஒண்ணா இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இதை 9ஆல மல்டிப்ளை பண்ணணும், இதையும் 9ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 5 9s are 45/81 minus 10/81. The answer will be 35/81. இது யாருக்கு? கோபால். இது யாருக்கு? கோவிந்த். இப்போ கோபாலுடைய நம்ம கண்டுபிடிக்கணும். கோபாலுடைய நியூ ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுடைய ஓல்ட் ரேஷியோ 4/9 மைனஸ் அவங்களுடைய sacrifice ratio 4/81. இப்போ இது 9ஆல மல்டிப்ளை பண்ணனும், இங்கேயும் 9ஆல மல்டிப்ளை பண்ணனும். ஓகேயா? சோ 9 4s are 36. 36 minus 4 divided by 81. So 36 ல இருந்து 4 னா 32 divided by 81. ஓகே, இப்போ இன்னொருத்தர் வந்தார் இல்லையா? ரஹீம். sacrifice எவ்வளவு பண்ணிருக்காங்க? 10/81 இவர் கொடுத்திருக்காரு. சோ கோபால் கொடுத்தது 4/81. So the answer is 14/81. இப்போ new ratio is equal to new ratio of Govind is to
கோபால். இப்படி எடுத்து எழுதுனாதான் கரெக்ஷன் பண்றவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். ரஹீம் போட்டு நம்ம பாக்ஸ் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாமே 81 தான் இருக்கு. ஓகேயா? ஸோ இது ஒன்று, இது ஒரு ரேஷியோ, இது ஒரு ரேஷியோ. அப்போ 35:32:40 இதுதான் அவங்களுடைய ரேஷியோ. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த சம்ல என்ன கண்டுபிடிக்கணும், சரண்டர் அப்படின்னு கொடுத்ததுனால எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும். கோவிந்த் எவ்வளவு பண்ணியிருக்காரு, கோபால் எவ்வளவு பண்ணியிருக்காரு. இவ்வளோ ஃபார்முலா என்ன, நியூ பார்ட்னர் ஷேர் இன்டு ப்ரப்போர்ஷன் ஆஃப் த ஷேர் சாக்ரிஃபைஸ். கோவிந்த் வந்து எவ்வளோ சாக்ரிஃபைஸ் சரண்டர் பண்ணியிருக்காரு, 2/9. அவருடைய ஓல்டு ரேஷியோலேருந்து இதை மல்டிப்ளை பண்ணும்போது you will get 10/81. அதே மாதிரி கோபால் எவ்வளோ சரண்டர் பண்ணியிருக்காரு, 1/19. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 4/81. அப்போ சரண்டர் இது வந்து என்னது, நம்மளுக்கு சாக்ரிஃபைஸ். ஸோ சாக்ரிஃபைஸ் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 10:4. அதை நம்ம கட் பண்ணும்போது 5:2 வந்துடுது. ஸோ நீங்கள் இதை பாக்ஸை போட்டோன்னா ஈஸியாக உங்களுக்கு ஒரு கலரில் ஒரு வேறு கலரில் ஒரு பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா ஈஸியாக கரெக்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ நியூ ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன். நியூ ரேஷியோ ஆஃப் கோவிந்த் எவ்வளோ, பழைய ரேஷியோ 5/9, அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணது 10/81. ஸோ ரெண்டு பேஸும் ஒன்னால பேஸை ஈக்குவல் பண்ணிட்டு ஸோ யூ ஹேவ் டு மைனஸ் இட், யூ வில் கெட் 35. அதே மாதிரி கோபால் 32/81. ரஹீம் நான் என்ன பண்ணோம், இவர் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு கோவிந்த், அதே சமயம் கோபால் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, ரெண்டையும் ஆட் பண்ணா will get the new ratio of the new partner. Thank you.